வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்த வருடம் 2025க்கான கனடா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதாவது இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் அல்பர்ட்டா 2025, இந்த வருடம் நடக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கனடாவில். இந்த வருடத்துக்கான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து செப்டம்பரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி உலகநாயகன் கமலஹாசன் அங்கு கலந்து கொள்வதாக இருந்தது. அங்கே வந்து ஹேராம் திரைப்படம் அது வந்து திரையிடப்படுறதா இருந்தது. அது திரையிட்டாங்க. கமல்ஹாசன் அவர்கள் வீடியோ இது மூலமாக பேசினார், அவங்கள்ட்ட பேசினார். அவர் வந்து செப்டம்பர் 28 கலந்துக்கிறாரு. செப்டம்பர் 28ஆம் தேதி வின்ஸ்பியர் சென்டரில் நடக்கக்கூடிய இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் அல்பர்ட்டாவில் கலந்துக்கிறாரு. அது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. கமல்ஹாசன் கம்மிங் டு எட்மான்டன் ஆன் செப்டம்பர் 28 அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது எட்மான்டன், த வெயிட் இஸ் ஓவர். The one and only Ulaganayan Kamalhasan is coming to Edmonton for the Indian Film Festival of Alberta 2025, September 28th, Winspear Center. After more than 20 years, the global icon returns to Canada for an exclusive live interactive session. ஸோ லைவ் இன்ட்ராக்டிவ் செஷன், அவர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்ல போகிறாரு. அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் அது செப்டம்பர் 20th அமைய போகுது. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அவர் போனது வந்து பஞ்சதந்திரம் ஷூட்டிங்காக போனது தான் நினைக்கிறேன். பஞ்சதந்திரம் வந்து நிறையா காட்சிகள் அங்கே எடுத்திருப்பாங்க. அந்த முதல் பாட்டு ஆரம்பத்தில் வரக்கூடிய காட்சியெல்லாம் அங்கே தான் எடுத்திருப்பாங்க, கனடாவில் தான் எடுத்திருப்பாங்க. அதற்கு பிறகு இப்போ தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் போனதா சரியாக ஞாபகம் இல்லை. அதே மாதிரி அந்த எட்மான்டனுடைய கவர்னர் அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனை வரவேற்று ஒரு காணொளி போட்டிருக்காரு. த குளோபல் ஐகான் உலகநாயகன் கமலஹாசன் வெல்கம் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. உலகெங்கிலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு. தேவி தியேட்டரில் ஹேராம் படம் சமீபத்தில் போட்டாங்க. சமீபம்னா ஒரு 2 வருஷம் இருக்குமா இல்லை 1 வருஷம் இருக்குமான்னு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் வந்து இதில் வந்துருச்சு, அமேசானில் வந்துருச்சு. அதில் வந்து நிறைய பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அவங்கள கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொன்னார். இந்த காட்சி எப்படி எடுத்தீங்க, இந்த காட்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய காட்சிகள். ஏன்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் மெட்டீரியல், ஒரு பாட புத்தகமாக வைக்க வேண்டிய படம் வந்து ஹேராம் அவ்வளோ சிறப்பாக எடுத்திருப்பார். இது எப்படின்னா, த ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற புத்தகம், அந்த புத்தகத்தின் அடிப்படையாக தான் அந்த புத்தகம் தான் இதுக்கே காரணம். சுஜாதா ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார், கமலஹாசனும் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அந்த புத்தகம் நான் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு அந்த படத்தை பார்த்தது வந்து எனக்கு ஒரு அருமையான அனுபவமாக இருந்தது. த ஃப்ரீடம் அட் மிட் நைட்.